اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن عبد الله رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: أول ما يقضى بين الناس يوم القيامة فداء الدماء، أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடங்கள் மறுமையில் மனிதனிடத்தில் மனிதர்களுக்கு செய்யப்பட்ட அநீதிகளில் முதன்மையாக விசாரணைக்கு எடுக்கக்கூடியது மனிதனுடைய உயிர், சுயமரியாதை போன்றவற்றில் ஊடுருவது, அதை விளையாடுவது, இதை பற்றி செய்யக்கூடிய தடைகள், இதை பற்றிதான் பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் மனிதன் உரிமைகள் தொடர்பாக வழக்குகளில் முதலாக மனிதர்களிடையே வழங்கப்படும் தீர்ப்பு கொலைகள் தொடர்பானவையே இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றாங்க. இதில் ரெண்டு விதமான விஷயங்களை நாம் எடுக்க வேண்டும். ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாத் என்பதாக சொல்வார்கள் அரபியில். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் அவன் எதெல்லாம் நமக்கு கட்டளையிட்டானோ, தொழுவது, நோன்பு இருப்பது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, இது போன்ற கடமைகள் அல்லாஹ் தஆலா விட்டிருக்கக்கூடிய கடமைகளில் என்று பார்க்கும் பொழுது இது ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இதில் முதன்மையாக விசாரிக்கக்கூடியது, விசாரணையில் எடுக்கக்கூடியது அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி தான் விசாரணை இருக்கின்றான். ஏன்னா இப்படி ஒரு ஹதீஸை நம்ம பார்த்தோம்னா இதுக்கு அதுக்கு முரணாக தெரியுதுன்னு நம்ம இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முதன்மையாக அல்லாஹ் விசாரிக்கக்கூடியது தொழுகையை பற்றி தான் விசாரணை எடுத்துக் கொள்கின்றான். அதே சமயத்தில் ஹுக்கூக்குல் இபாத், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதர்களுக்கு செய்யக்கூடிய இன்னல்கள் எடுக்குங்கள் என்பதாக எடுக்கும் பொழுது யாரையும் எதையும் முதன்மையாக அல்லாஹ் எடுக்கின்றான் என்றால், ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை கொலை செய்து தான் அல்லாஹ் தஆலா முதல் குற்றமாக விசாரணையில் எடுத்துக்கொள்கின்றான். வேறு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், கொலைகளுடைய துவக்கப்புள்ளி யாராக இருக்கின்றார் என்றால், அநியாயமாக ஒரு கொலை கொலை நடத்தப்படுகின்றது என்றால் அதனுடைய அந்த கொலையினுடைய பங்கு யாருக்கு முதன்மையாக செல்கின்றது என்றால், ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதலாவது மகன் ஹாபில் காபிலுடைய அந்த சண்டைகளின் போது இறக்கப்பட்டார்களே, இவர்கள் தான் முதல் கொலையாளி. அப்ப இங்கு யாரெல்லாம் கொலைகள் செய்கின்றார்களோ அதனுடைய ஒரு பாவ பங்கு என்பது அவர்களுக்கு சென்றடைகின்றது. அதனால ஒரு தவறை பொறுமையாக ஒரு புது தவறை ஒன்றை ஒருவன் உருவாக்குகின்றான் என்றால் அந்த தவறின் காரணமாக கிடைக்கக்கூடிய தீங்குகள் அனைத்துமே அவருக்கு போய் சேரும். அதே ஒரு மனிதன் ஒரு நன்மையான காரியங்களை முதன்மையாக துவங்குகின்றான் என்றால் அந்த நன்மையான காரியங்கள் எந்த காலங்கள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கின்றோ அதனுடைய நன்மைகளும் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்லப்பட்டது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு, வானங்களும் பூமிகளும் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வானத்தையும் பூமியையும் படைத்தது யாரு?
வைத்த நாளில் இருந்தே இந்த ஆண்டுகள் என்பது பழமையான ஒன்றாக இருக்குது. வருடத்திற்கு 12 மாதங்கள் தான். ஏன்னா அரபிகள் இடத்துல அன்னைக்கு ஒரு வழக்குகள் இருந்தது. எப்படி அப்படின்னா இந்த மாசங்கள் என்பது அவங்களுக்கு 12ஆகவும் இருக்கும் 15ஆகவும் இருக்கும் அப்படின்னு நிலைமையில கொண்டு போனாங்க. சந்திரன் கணக்கு வைத்துக் கொண்டு இவர்கள் சொல்லுவாங்க 12 மாசங்க 15 மாசம் கூட ஆக்கிடுவாங்க. இப்படி இவர்களுடைய கணக்குகள் என்பது முன்பின்னாக முரணாக இருந்து கொண்டிருந்துச்சு. அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஆண்டுக்கு 12 மாதங்களை தான் வச்சிருக்கான். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறந்த மாதங்களாக வச்சிருக்கான். புனிதமிக்க ஒரு மாதமாக, அதாவது போர்கள் செய்யக்கூடாத மாதங்களாக 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது, 1 மாதம் தனியாக வரக்கூடியது. என்னென்ன? துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த 3 மாதமும் தொடர்ச்சியாக போர் செய்வது என்பது தடை செய்யப்பட்ட மாதம். அதே போல ரஜபுடைய மாதம் போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதம். இந்த 4 மாதங்கள் போர் செய்யக்கூடாது என்பதாக சொல்லிட்டு கேட்டாங்க. பிறகு இது எந்த மாதம் என்பதாக ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இதெல்லாம் நடந்ததெல்லாம் ஹஜ்ஜத்துல் விதாவில் நடக்கின்றது, கடைசி ஹஜ்ஜுடைய சமயங்களில் ரசூலுல்லாஹ் அப்ப கேட்கிறாங்க, இது எந்த மாசத்துல நடக்குது, என்ன மாசம் இது அப்படின்னு சஹாபாக்கள் உடனடியாக பதில் சொல்ல மாட்டாங்க. எப்பயுமே ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அப்ப அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலுன்னு அறிவாங்க, எங்களுக்கு தெரியாது யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னா. அப்ப கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கிறாங்க. மௌனமாக இருந்தோம்னா சஹாபாக்கள் எண்ணுகின்றார்கள், எந்த அளவுக்கு மௌனமாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னா, இந்த மாசத்திலே மாத்திடுவாங்களோ, இந்த மாசத்தை மாத்தி சொல்ல போறாங்களோ அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது துல்ஹஜ்ஜுடைய மாதம் அப்படின்னாங்க. அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் ரொம்ப ஆனந்தம் கேட்டாங்க, இது துல்ஹஜ் மாதம் இல்லையா அப்படின்னு. அப்புறம் சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமா யார சொல்லா இது துல்ஹஜ்ஜுடைய மாதம் என்பதாக சொன்னாங்க. இது என்ன நகரம் என்பதாக கேட்டாங்க. அவங்க இருக்கக்கூடிய நகரத்திற்கு அப்படின்னு கேட்கக்கூடிய சமயங்களில் எல்லாம் அமைதியாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரசூல் அறியும் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தாங்க. இதனுடைய பெயர்களை மாற்றி விடுவார்களோ எனக்குரிய ஒரு சூழலை வரும்போதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதனுடைய இந்த நகரத்துடைய பெயர் அல் பல்தா என்பதாக சொன்னாங்க. ஏன்னா மக்காவிற்கு மற்றொரு பெயர் அல் பல்தான் பெயர்கள் இருக்கிறது, பக்கான் பெயர்கள் இருக்கு, அதுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் இந்த ஒரு பெயர். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே ஆமா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னா. மூன்றாவதாக கேட்டார்கள், இது என்ன நாள் என்பதாக கேட்டாங்க, இது என்னைக்குரிய நாள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அறிவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அமைதியாக இருந்தாங்க. அதே போல சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சொன்னாங்க, இது துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் அல்லவா, இது நஹருடைய நாள் அல்லவா என்பதாக கேட்டாங்க. சஹாபாக்கள் ஆம் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னாங்க. இந்த எல்லாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நாம் வியப்புடைய ஒரு செயல்களாக இருக்கின்றது. அப்ப சொன்னாங்க, உங்களது புனிதமிக்க இந்த நகரத்தில், உங்களது புனிதமிக்க இந்த மாதத்தில் இன்றைய தினம் எந்த அளவிற்கு புனிதமானதோ அந்த அளவிற்கு உங்கள் உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்களின் மானமும் சுயமரியாதையும் உங்களுக்கு புனிதமானதாகும். அவற்றிற்கு ஊடு விளைவிக்க யாராவது எண்ணினால் உங்களுக்கு ஊடு விளைவித்து நினைப்பது உங்களுக்கு யாருக்கு அதில் அனுமதி இல்லை. நீங்கள் மறுமையில் உங்களுடைய இறைவனை சந்திப்பீர்கள். அப்போது அவன் உங்களிடம் உங்கள் செயல்கள் குறித்து விசாரணை செய்வார். அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு பின் ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்துக் கொள்ளும் நிராகரிப்பாளர்களாய் அல்லது வழிகட்டவர்களாய் நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதோ இந்த
இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு என் கட்டளைகளை அறிவித்து விடுங்கள். ஏனெனில் இந்த செய்தி எவரிடம் சென்றடைகின்றதோ அவர் நாம் யாரிடம் இருந்து இதை கேட்டாரோ அவரை விட, அதாவது நமக்கு சொன்னவரை விட நன்கு புரிந்து பாதுகாப்பவராக இருக்கலாம் என்றார் சொல்லுவாங்க. அப்ப நண்பர்கள் சொல்லக்கூடியது எவ்வளவு புனிதமான ஒரு மாதத்தில், புனிதமான ஒரு இடத்தில், புனிதமான ஒரு நாளில் இருக்கக்கூடியது நீங்கள் எவ்வளவுக்கு கண்ணியமாக எண்ணுகின்றீர்களோ. துல்ஹஜ்ஜுடைய மாதம், 10வது நாள், மக்கமா நகரம், இதெல்லாம் இருக்கக்கூடிய சமயங்கள் இந்த இடத்தில் எவ்வளவுக்கு சிறப்பு மிக்க ஒன்றாக நாம் எண்ணுகின்றோம், கண்ணியமான ஒன்றாக. அது போன்று ஒரு மனிதனுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய உயிராக இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய சுய மரியாதைகளாக இருக்கட்டும், இதையெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும், இதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். வல்லவர்களாக எதை படித்தோமோ, எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் மாற்றியார் வருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.